வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ள மக்களால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த எம்ஆர்டி நகர், ராஜகோபால் நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலமாக 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வச்சு வராங்க. அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அன்றாட ஆட்டோ தொழிலையும் மீன்பிடி தொழிலையும் சார்ந்து அன்றாட 500,000 ரூபாய் வருமானத்திலிருந்து வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வனத்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்த போவதாக கிடைத்த தகவலை எடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் இருக்காங்க. தர்ணா போராட்டத்தில் மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வசித்து வரோம், தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து தர்ணா போராட்டிட்டு வருகிறோம். அந்த தர்ணா போராட்டிட்டு வருவதோட வனத்துறை சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். பேச்சுவார்த்தைகள் வர்றாங்க. அதாவது அந்த பேச்சுவார்த்தை என்ன எடுத்துருக்காங்கன்னா, பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களாக அலைங்க அதனை மாவட்ட ஆட்சியர் கவனத்தை கொண்டு சென்று உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த உத்தரவை எடுத்து போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஒரு கைவிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.